டெல்லி புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா இன்று பதவியேற்பு. துணை முதலமைச்சருடன் புதிய அமைச்சரவையும் பதவியேற்கிறது. டெல்லி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பு. பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்பு. ஒன்று 4417 என்ற 24 மணி நேர உதவி எண் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஒரு சிலர் செய்யும் தவறால் ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் தவறாக நினைப்பதாக அன்பில் மகேஷ் வேதனை. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என அண்ணாமலை பேச்சு. 2026 பாஜக வெற்றி பெற்றால் மகளிருக்கு 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என வாக்குறுதி. டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பொறுப்பேற்க இருக்கின்றார். முதல் கையெழுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மாதம் 2500. டெல்லியில் காங்கிரஸ் உயர்மட்ட தலைவர்கள் 7 மணி நேரம் ஆலோசனை. தேர்தல் முடிவுகளுக்கு மாநில நிர்வாகிகளே பொறுப்பு என கார்கே எச்சரிக்கை. பாஜகவின் தேர்தல் வெற்றியை கொண்டாடும் அளவுக்கு காங்கிரஸ் சீரழிந்து விட்டது. காங்கிரசின் தவறான அரசியல் அணுகுமுறை பாஜகவுக்கு சாதகமாக அமைவதாக பினராயி விஜயன் கருத்து. சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வி. சாம்சங் நிறுவனம் மேலும் 18 தொழிலாளர்களை சஸ்பெண்ட் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தொழிற்சங்கம் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை அருகே சாலை அமைக்க அனுமதி வழங்காத வனத்துறை அதிகாரிகள். ஆய்வின் போது வனத்துறை அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய அமைச்சர் காந்தி. இந்த பக்கம் பட்டா அவனுக்கு எப்படி போகிறது வழி? என்ன ரூல் இது ப்ரோ? அந்த ரோடு போகிறதுனால நமக்கு என்ன லாஸ்? இப்படி போகிறதுக்கு அப்போ ஒரு போட்டு என்ன அவன் சுகமாக போகக்கூடாது என்ன? அரசியல் அமைப்பை பாதுகாக்க வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் நாடு முழுவதும் யாத்திரை. ஏப்ரல் மாதம் யாத்திரை தொடங்கும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தகவல். பஞ்சாப் மாநிலத்தில் 52 போலீசார் அதிரடியாக பணி நீக்கம். ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியதால் அரசு நடவடிக்கை. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக முன்னாள் நீதிபதி ராஜமாணிக்கம் நியமனம். லோக் ஆயுக்தா உறுப்பினர்களையும் நியமித்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு. குத்தகை விவசாயிகளுக்கும் தமிழக அரசு அடையாள அட்டை வழங்க வேண்டும். தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தல். புதுச்சேரியில் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதாக 10 கோடி ரூபாய் மோசடி. மோசடி இளைஞர் கைது. 139 வங்கி கணக்குகள் முடக்க. கும்பகோணம் அருகே வைக்கோல் லாரி மின்கம்பியில் உரசி தீ விபத்து. ஓட்டுநர் லாரியை குளத்தில் இறக்கியதால் தீயிலிருந்து தப்பிய லாரி. தமிழகத்தில் நாளை முதல் 2 நாட்களுக்கு 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும். வறண்ட வானிலையால் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல். உயிரிழந்த 4 பிணை கைதிகளின் உடல்களை இன்று ஒப்படைக்கிறது ஹமாஸ் அமைப்பு. இஸ்ரேலுக்கு இன்று கடினமான நாள் என பிரதமர் நேதன்யாகு வேதனை. இஸ்ரேல் பிணை கைதிகள் பாலஸ்தீன சிறை கைதிகளை மொத்தமாக விடுதலை செய்ய பரிந்துரை. ஹமாஸ் அமைப்பின் கோரிக்கை குறித்து இஸ்ரேல் அரசு தீவிர பரிசீலனை. வரி ஏய்ப்பு விசாரணையை கைவிட இத்தாலிக்கு 2953 கோடி வழங்கும் கூகுள். இத்தாலி அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கூகுள் நிறுவனம் சம்மதம்.
பாகிஸ்தானுக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் நியூசிலாந்து அபார வெற்றி. போட்டியை நடத்தும் நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான் முதல் ஆட்டத்திலேயே தோல்வி. சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா வங்கதேச அணிகள் இன்று பல பரீட்சை. சாம்பியன்ஸ் தொடரை வெற்றியுடன் தொடங்க இந்திய அணி தீவிரம். ஊபி வாரியர்ஸ் அணிக்கு எதிரான மகளிர் பிரீமியர் லீக் போட்டி. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கடைசி ஓவரில் த்ரில் வெற்றி. கட்டார் ஓபன் டென்னிஸில் அல்காரஸ், மெத்வதேவ், ரூப்லெவ் காலிறுதிக்கு தகுதி. துபாய் ஓபன் டென்னிஸில் ஸ்வியாடெக், ரைபகினா, கெனின் காலிறுதிக்கு முன்னேற்றம். துபாய் ஓபன் டென்னிஸில் முதல் நிலை வீராங்கனை சபலென்கா அதிர்ச்சி தோல்வி. சபலென்காவை நேர் செட்களில் வீழ்த்தி டென்மார்க் வீராங்கனை கிளாரா டாசன் அசத்தல். ஹைதராபாத் மும்பை அணிகளுக்கு இடையேயான ISL கால்பந்து போட்டி டிரா. இன்றைய லீக் போட்டியில் ஜாம்ஷெட்பூர் முகமதின் அணிகள் மோதல்.